எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு? யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க, PQன்ற 2 செட். அதில் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம வேர்டிங்ஸில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. அடுத்து க்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸசியா ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். A union B is equal to B union A. இன்டர்செக்ஷனில் A intersection B is equal to B intersection A. ஸோ சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மம்னா PQ 2 செட்டை எழுதணும். ஃபஸ்ட்டு Pன்ற செட்டை எழுத போகிறோம். நம்ம Pன்ற செட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. 2 and 7குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 3. இப்போ Qன்ற செட்டை எழுத போகிறோம். Qன்ற செட்டில் 2க்கும் 7க்கும் இடையில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸில் ரூட் போட்டு வரும். ரூட் போட்டு வரும்போது நமக்கு என்ன வரும், √3 எடுத்தோம்னா 1 பாயிண்ட் தான் வரும். அவங்க பிட்வீன் 2 and 7 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ √4 போட்டோம்னா 2 வரும். ஸோ 2 இஸ் ஏ ரியல் நம்பர், நாட் ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட்டு √5லேருந்து எழுதலாம். √5, √6, √7 போதும், கொஞ்சம் எடுத்தால் போதும் நம்பர்ஸ். இப்போ யூனியன் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஸோ P யூனியன் Q. இப்போ நமக்கு இப்போ இதை 2 யூனியன் போட்டு எழுதும்போது என்ன நம்பர் வரும், எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதிடலாம். அதே மாதிரி Q யூனியன் P 2 யூனியன் போட்டு எழுதும்போது என்ன வரும், √5, √6 எல்லா நம்பரும் சேர்ந்து வந்துடும். therefore P யூனியன் Q is equal to Q யூனியன் P. நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பார்க்கலாம், இன்டர்செக்ஷனுக்கு. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு பார்க்கும்போது இப்போ காமனாக ஒரு எலமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ எம்டி. அடுத்து Q இன்டர்செக்ஷன் P, இதுலேயும் எம்டி செட் தான். therefore P இன்டர்செக்ஷன் Q is equal to Q இன்டர்செக்ஷன் P. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.